கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் தியான பகுதி 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா, சாமுவேல் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக ஈசாயினுடைய வீட்டிற்கு வரும்பொழுது பாருங்க, இந்த தாவீது தன் குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஈசாய் 7 குமாரர்களையும் ஒவ்வொருத்தரா சவுலுக்கு முன்பாக நடக்க பண்ணுகிறான். ஆனால் தாவீதையோ அவன் மறந்து போனான். இதே அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். சாமுவேல் ஊழியக்காரன் ஈசாயை கேட்குற வரைக்கும் அவனுடைய இருதயத்தில் தோணலை, 7 பேரையும் நம்ம நடந்து போக பண்ணிட்டோம், இன்னும் ஒருத்தன் இருக்கிறானே, அப்போ அவன் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஏன் பாருங்க, அவன் யோசிச்சுட்டான். அதற்குரிய தகுதி அவனுக்கு இல்லாததுனால நிச்சயமா ஒரு தகப்பனே யோசிக்கிறாரு, இவன் ராஜாவா இருக்க வாய்ப்பு இல்லை, இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்க வாய்ப்பு இல்லை. தன்னுடைய பிள்ளையை குறித்து ஒரு தகப்பன் ஈசாய்க்கு இருந்த எண்ணம் இவ்வளவுதான். ஆனால் பாருங்க, வனாந்திரத்தில் அவனுடைய உண்மையை பார்த்த தேவன், மறைவிடத்தில் பார்த்த தேவன், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற தேவன் அந்த தாவீதை தமக்கென்று கொண்டு வராரு. இப்போ பாருங்க, எந்த இடத்துல வச்சு அந்த தாவீதை ஒரு அபிஷேகம் பண்ணுகிறார். என் சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ண உடனே ஆவியானவர் அவன் மேலே இறங்கி இருந்தார். அந்த இறங்கின ஆவியானவர் என்னெல்லாம் அவன் வாழ்க்கையில் செஞ்சார் பாருங்களேன். அது வரைக்கும் இல்லாத ஒரு காரியம். அபிஷேகம் ஆவியானவர் மேலே வந்த உடனே ஒவ்வொன்றா வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக ஓப்பன் ஆகுது, வழிகள் திறக்கிறது. சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவியை கொடுத்துட்டார். இப்போ அங்கே ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், வாசிக்கிறதுல தேறின ஒருத்தனை கொண்டு வந்தால் அவன் வாசித்தா இந்த பொல்லாத ஆவி நீங்கள் சுகமாக இருப்பீங்க. அப்படியா, நீ அவனை தேடு அப்படின்னு. உடனே இஸ்ரவேலில் எவ்வளவோ வாசிக்கிறதுல தேறின இருந்தாலும் அபிஷேகம் இந்த ஒரு மனுஷனை மாத்திரம் அப்படியே ஹைலைட் பண்ணி தனியாக காமிக்குது. பாரு, இவன் தான் அப்படின்னு ஒருத்தன் அங்கே சொல்கிறான். தாவீதுன்னு ஒரு மனுஷன் இருக்கான், பெத்லகேமில் இருக்கிறான். அப்படியா, அவனை போய் உடனே கொண்டு வா, அவனை கூட்டிட்டு வா. அவனுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் அவனை ஐடென்டிஃபை பண்ண வச்சது முதல்ல. 2வது, அபிஷேகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வசனம் 22. சவுல் ஈசாயின் இடத்துல ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்றார். எத்தனையோ பேர் ராஜா கிட்ட போகிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போகணும் ஒரு பெரிய இடத்துல. ஆனால் தாவீதுக்கு ராஜாவின் இடத்துல இருந்து அப்பாயின்மெண்ட் தேடி வருது. இது ஏங்க? அபிஷேகம் அப்படி தான் செய்யும். அபிஷேகம் அவனை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துச்சு. அப்படியே நம்ம தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா, சமஸ்த இஸ்ரவேலும் கோலியாத்துக்கு முன்பாக புறமுதுகை காட்டி நிற்க, சவுல் உட்பட. ஏன் சவுலால் போய் கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியலன்னா, அவன் மேலே இருந்த ஆவி போயிடுச்சுங்க. அபிஷேகம் போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு வாலிபன் தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படல, அவனை போய் எதிர்த்து நின்றான், அவனை ஜெயித்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் மேலே இருந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வைராக்கியத்தை கொடுத்து அவனை மேற்கொள்ள அவனுக்கு உதவி செய்தது. அபிஷேகம் எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யும் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அபிஷேகம் அவனை இவ்வளவு மேன்மைக்கு வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவனை அடக்கமாக வச்சுதுங்க. அடக்கமாக வச்சுது. 2 முறை சவுல் அவனுடைய கரத்தில் மாற்றான். ஆனால் தாவீது சொல்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என் கையை நான் போட மாட்டேன், அவனுக்கு விரோதமாக என் கையை நான் திருப்ப மாட்டேன். அதாங்க அபிஷேகம் பண்ணுகிற வேலை. அவனை அடங்கினவனாக வைத்தது. கடைசியாக அபிஷேகம் அவன் மேலே வைத்த தேவன் வைத்த அபிஷேகம் படிப்படியாக கொண்டு போய் அவனை அரசனாக மாற்றினது. வாழ்க்கையில் யாருமே உங்களை பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் செய்யாதீங்க. அறை வீட்டுக்குள்ளே ஆண்டவரோடு அமர்ந்துருங்க. அவர் உங்கள் மேலே வைக்கிற அபிஷேகம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணோம். அவர் உங்கள் மேலே வைக்கிற அபிஷேகம் உங்களை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்கும். அவர் உங்கள் மேலே வைக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள வைராக்கியத்தை கொடுத்து ராஜா செய்ய முடியாததை கூட செய்ய வைக்கும். அவர் உங்கள் மேலே வைக்கிற அபிஷேகம் எந்த உயரத்துக்கு நீங்கள் வந்தாலும் உங்களை அடக்கமாக காத்துக்கொள்ளும். அவர் உங்கள் மேலே வைக்கிற அபிஷேகம் உங்களை அரசனாக மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.